அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு. அதாவது பெரும்பாலும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசை எனக்கு யோகமா தானே இருக்கணும். ராகு திசை எனக்கு யோகம் தானே. அப்படிங்கிற ஒரு பொதுவான அடிப்படையில சுக்கிரன்னா நல்லது செய்வாரு, குருன்னா நல்லது செய்வாரு, சனினா கெடுதல் தான் செய்வாரு, கேதுன்னா கெடுதல் தான் செய்வாருங்கிற அந்த பொதுவான பலன்கள்ல நெறைய பேர் வந்து அந்த கான்செப்ட்குள்ள சிக்கியிருக்காங்க. ஸோ அது யாருடைய ஜாதகத்திற்கு யோகத்தை குடுக்கும்? யாருடைய ஜாதகத்திற்கு பாதகத்தை தரும்? அது என்ன மாரியான விஷயங்கள நம்ம பார்க்கணுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த வீடியோல வந்து ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது பார்க்க போறோம். ஸோ இந்த ஆரோஸ்கோப்காரருக்கு ட்ரேடிங் இந்த காலகட்டங்கள்ல நல்லா வருமா? அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிளாரிட்டியான விஷயங்கள் நல்லா புரியும். ஸோ இப்ப இவருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ராகு திசை சுக்கிர புத்தி நடக்குதுங்க. ராகு திசை 2030 சுக்கிர புத்தி வந்து பார்த்தீங்கன்னா, 10வது மாசம் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கங்க. 2026 இன்னும் ஒரு 5 மாசம் இருக்கு. 5, 6 மாசம் இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல இவருக்கு ஆரம்பிச்சது 2023 முடியறது 2026. இந்த திசையெல்லாம் இங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிடும். சுக்கிரன் ஆரம்பிச்சது எப்போ? முடியறது எப்பன்னு. ஸோ நம்ம ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் அந்தர சூட்சமம் வரைக்கும் முக்கியம். அதனால நம்ம அந்தர சூட்சம் குடுத்துருக்கோம். சூட்சமங்கிறது படு முக்கியம். நெறைய பேர் அத பார்க்கறதே கிடையாது. ஸோ இப்ப இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிபத்த ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, அஸ்வினி. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்தம். அதான். ஸோ ஓவராலா அதுல பார்த்தீங்கன்னா, 10ஆம் குடையவனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்கு. 2வது சுக்கிர திசை, லக்னாதிபதி கெடுதல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, நிறைய பேர் வந்து அதுல போயி இறங்கி பணத்தை இழக்கிறது வழக்கமா இருக்கு. நெறைய பேர பார்த்துட்டேன். இவரு நம்மளுடைய கிளையன்ட்டோட ஜாதகம் தான். ஸோ இப்ப இவருக்கு வந்து பாருங்க, சுக்கிரன், கேது சேர்க்கை. சுக்கிரன் இங்க 16 டிகிரி, இங்க கேது வந்து 1 டிகிரின்னு வச்சுக்கங்க. 0, 0. இப்ப இங்கேருந்து 16 டிகிரிலேருந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ கேது சுக்கிரன், கேது டைரக்ட் தொடர்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல சுக்கிரன், கேது தொடர்புல இருந்து 12ஆம் பாவத்து வழியாக புத்தி நடக்குது. ஸோ ராகு எடுத்துட்டா, ராகுவோட பரவால்ல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியனுடைய தொடர்பு வருது. டிகிரி அடிப்படையில பார்த்தா. சூரியன், அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையா பார்க்கும் இங்கிருந்து. 2, 3, 4 டிகிரி அடிப்படையில நான் சொல்றது எல்லாமே. இப்ப இவரு வந்து இவங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் 7ன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. சாரி ராகு 7ன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா 6ல தான் இருக்கு. அப்போ ராகு 6ல இருந்து ஆல்ரெடி ஒரு பலன் போட்டிருக்கேன். நம்மளை அறியாமலே நம்மள கடனாக்கி விட்டுட்டு போயிரும். ஸோ பொருளாதாரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெரும்பாலும் பெரு உயரத்த தூக்கி கொண்டு போயி கீழ விட்டது எல்லாமே ராகு 6லேருந்து திசை நடந்திருக்கும். இல்ல 8லேருந்து திசை நடந்திருக்கும். 6ஆம் பாவமும், 8ஆம் பாவமும். இங்க மேலாப்புல பார்த்தீங்கன்னா 7 தான் தெரியும். அதனால தான் நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல இந்த டிகிரிய போட்டு குடுப்போம். எந்தெந்த டிகிரில விழுகுது அப்படின்னு. அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2026 10வது மாசம் வரைக்கும் ட்ரேட் பண்ணா லாஸ் தான். அதுக்கப்புறம் என்ன வருது? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சூரிய புத்தி வரும். இதுக்குள்ள போனீங்கன்னா, சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன். சூரியன் வந்து தாராளமாக பண்ணலாம். சூரியன் வந்து இவருக்கு 11 கூடையவர். யோகத்தை தான் கண்டிப்பா குடுப்பாரு. அதே மாரி ஆட்சியாவும் இருக்காரு. சூரியனுடைய காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் பார்வையா ராகு வருது. அதே மாரி சந்திரனையும் தொடர்பு கொள்றாரு. 5ஆம் பார்வையா. செவ்வாயும் தொடர்பு கொள்றாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓவராலா நல்ல ஒரு காம்பினேஷன்ல இருக்கு. அப்போ 10வது வரைக்கும் பண்ணக்கூடாது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் இந்த காலகட்டங்கள் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டாலே ட்ரேடிங்ல ப்ராஃபிட் எடுத்துடலாம். அவ்வளோதான். சிம்பிள். உங்க ஹார்ட் அர்ன் மணிய நீங்க விட்டுறக்கூடாது. எத்தன பேர் விட்ட பணத்த எடுக்கிறதுக்கு தான் நெறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அப்போ சுக்கிர திசை வந்துருச்சு, சுக்கிர புத்தி வந்துருச்சு, எனக்கு யோகம் தான். ஐயோ! சனி புத்தி வந்துருச்சு, சனி திசை வந்துருச்சு பண்ணக்கூடாது. இப்ப ரீசென்ட்டா நான் 1 மந்த்தா பார்க்குற அப்பாயின்ட்மென்ட் எல்லாம் எப்படின்னா, குரு பெயர்ச்சி சார்ந்தே வருது. சார் குரு பெயர்ச்சி வேற ஜூன்லேருந்து வருது. எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது வெறுமனே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் விதி குடுப்பனை உங்களுக்கு இருக்கா? அப்புறம் தசாபுத்தி, அப்புறம் தான் கோச்சாரத்துக்குள்ள வரணும். கோச்சாரங்கிறது தான் நீங்க கேட்கிற குரு, சனி, ராகு, கேது பெயர்ச்சிகள். அப்ப இத்தன விஷயத்தை பார்க்கணும். அதனால தான் உங்க ஹாரோஸ்கோப் பார்த்துட்டு நீங்க ட்ரேடிங்குள்ள வாங்க.
ஆர்டர் மணியை இழக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். என்னால எல்லா ஜாதகமும் பார்க்குற எல்லா ஜாதகமும் போட முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, இது இது ஆக்சுவலா நான் பார்த்து ஒரு 1 வீக் மேல ஆச்சு இந்த ஜாதகம். இன்னைக்கு ஒருத்தர் சுக்கிர திசை ஆரம்பம். அதனால வந்து போட்டேன் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதுக்கு தான் சரி இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க போல இருக்குன்னு தான் இந்த விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ. சுக்கிரன் வந்துருச்சுன்னா அது ஆதிபத்தியத்தை பாருங்க. எந்த இடத்துல இருக்கு அது நம்மளுக்கு யோகமா பாதகமா பாருங்க. விரயத்தை கொடுக்கறதா இவரோட ஜாதகத்துல ஃபுல்லா இவருக்கு வந்து விரைய செலவு, பணம் வந்து இழப்பு, போட்டது லாஸு, நிக்க மாட்டேங்குது. இதே இதுதான் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் செலவு, ட்ரேடிங்ல போட்டு எடுக்கலாம்னா அது லாஸ். எந்த இடத்துலயும் இல்லாமல் ரொம்ப பெரிய பிரச்சனையை தான் இந்த சுக்கிரன் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ 5 மாசம் நம்ம கடந்து போயே ஆகணும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஆரோஸ்கோப் பார்க்க சொல்றது. ஸோ நீங்களும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ட்ராடே பொசிஷனல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா உங்க ஆரோஸ்கோப் பார்த்துட்டு எது குட் டைம் பேட் டைம்னு டிசைட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ட்ரேடிங்குள்ள வாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.